உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணிகன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாதம் 27/11/2026 புதன்கிழமை அஷ்டமி திதியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு அஷ்டமி திதியானது அமைந்திருக்கின்றது. இந்த அஷ்டமி திதியில் அதிலும் தேய்பிரை அஷ்டமியாக அமைந்திருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் பைரவர் வழிபாடு என்பது நமக்கு எல்லை இல்லாத நன்மையை தரும், கஷ்டங்களை போக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பைரவரை வணங்க இருக்கின்றோம். இந்த பைரவர் பல்வேறு விதமான எல்லா சிவாலயங்களிலும் அம்பாள் ஆலயங்களிலும் எழுந்தருளி இருப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய பைரவர் ஆகாச பைரவர் என்ற திருநாமத்தை தாங்கி அற்புதமான வகையில் அருள்பாலித்து வரக்கூடிய திருத்தலமாக விளங்குகின்றது. எது என்று சொன்னார்? வெங்கத்தூர். இந்த வெங்கத்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் எங்கே இருக்கின்றது? திருவள்ளூருக்கு முன்பாக மணவாள நகர். அந்த மணவாள நகருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியதுதான் வெங்கத்தூர். இந்த வெங்கத்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு திவ்ய அற்புதமான கிராமத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய தெய்வம்தான் ஆகாச பைரவர். இந்த ஆகாச பைரவர் ஆலயமானது விசேஷமானது, சிறப்பு வாய்ந்தது. எப்படி என்பதை நம்ம பார்ப்போம். இப்போ சாதாரணமாக பைரவருடைய அவதாரமானது எதற்காக ஏற்பட்டது என்று நாம் அப்படி பார்க்கின்ற நேரத்தில் அனலாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன், அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன செய்தார்? தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சக்தியையே அப்படியே வெளிப்படுத்தி, அதாவது பயத்தை ஏற்படுத்தக்கூடியவர், பயத்தை போக்குபவர் என்ற இரண்டு பொருள் வரும்படியாக பைரவர் என்ற திருநாமத்தை தாங்கி அந்த தெய்வத்தை அனுப்பினார் சிவபெருமான். சிவனுடைய அம்சம், சிவனிடமிருந்து தோன்றியவர்கள்தான் இந்த பைரவர். அப்படி அந்த பைரவர் அனலாசுரன், அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரர்களை அடித்ததற்கு பிறகு அவர் என்ன செய்தார்? இன்றைக்கும் இருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கும் அப்படி ஈசானிய பாகத்தில், விண்வெளியில் ஈசானிய பாகம் என்று சொன்னால் வடகிழக்கு மூலையாக இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் அந்த பைரவர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே தான் எல்லா ஆலயங்களிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடகிழக்கு பகுதியில் ஈசானிய பாகத்தில் பைரவருக்கு தனி சன்னதியானது அமைந்திருக்கும். அப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பைரவர் ஆகாச பைரவர் என்ற திருநாமத்தை தாங்கி அருள்பாலிக்கக்கூடிய வெங்கத்தூர் ஆகாச பைரவர் ஆலயத்தை இப்பொழுது நாம் தரிசிப்போம். வாருங்கள். இன்றைய தினம் அஷ்டமி திதி அமைந்திருக்கின்ற காரணத்தினால் வெங்கத்தூரில் அருள்பாலித்து வரக்கூடிய ஆகாச பைரவர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, இந்த ஆகாச பைரவர் எப்படி என்று சொன்னால் பூமிக்கு கீழே பாதி அளவு புதையுண்டு இருந்தார். அப்படி புதையுண்டு இருக்கக்கூடிய இந்த பைரவர் வெளியிலே வந்து பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்கள்? பக்தர்களாக விளங்கக்கூடிய கலைமாமணி ஸ்ரீகவி அவர்களும் கவிதாஸ்ரீ அவர்களும் என்ன செய்தார்கள்? மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் ஆலயத்தில் அர்ச்சகராக பணிபுரியக்கூடிய வெங்கட சுப்பிரமணிய சிவாச்சாரியார், அந்த சிவாச்சாரியாரை வைத்து ஏற்பாடுகளை செய்தார்கள். அந்த சிவாச்சாரியார் சொன்ன அடிப்படையில் 108 கன்னியா பெண்கள், திருமணம் ஆகாத பெண் குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளை வைத்து 108 பெண் குழந்தைகளை வைத்து குடமாக தீர்த்தத்தை அந்த பைரவருடைய அந்த மண்ணுக்கு கீழே புதைந்திருக்கக்கூடிய பகுதி கரைந்து வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக அந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தில் அந்த தீர்த்தத்தை சேர்த்தார்கள். அப்படி தீர்த்தத்தை சேர்க்க 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 ஒன்றும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, அப்படியே இருந்தது. கடைசியில் என்ன ஆகிட்டு என்று சொன்னால் 108 பால் குடம், அந்த 108 பாலை அப்படியே அந்த கன்னியா பெண்களை வைத்து அந்த பைரவருடைய திருமேனியில் சேர்ப்பிக்க சொன்னவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணானது கரைந்து பைரவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். இப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அற்புதமாக அருள்பாலிக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தி என்று நாம் இவரை குறிப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயமாக விளங்குகின்றது இந்த ஆகாச பைரவர் ஆலயம். இந்த ஆகாச பைரவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த ஆகாச பைரவரை சுற்றி அஷ்ட பைரவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். அப்படி அஷ்ட பைரவர்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் அச்சிதாங்க பைரவர், ரூரு பைரவர்,
குரோதன பைரவர், சண்ட பைரவர், பீஷண பைரவர், உன்மத்த பைரவர், கால பைரவர் என்று அப்படி சொல்லக்கூடிய அஷ்ட பைரவர்களும் இந்த ஆகாச பைரவரை சுற்றி பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். நாம் இந்த அஷ்ட பைரவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே செல்ல வேண்டும்? வைரவன்பட்டிக்கு, காரைக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய வைரவன்பட்டி, அங்கு சென்றால் நாம் அஷ்ட பைரவர் ஆலயங்களை அப்படி தனித்தனியாக தரிசிக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் காசிக்கு செல்ல வேண்டும். காசி மாநகரில் அஷ்ட பைரவருக்கு ஆலயம் அமைந்திருக்கின்றது. அப்படி காசிக்கோ வைரவன்பட்டிக்கோ சென்று கஷ்டப்படாமல் நம்முடைய சென்னைக்கு அருகிலேயே அமைந்திருக்கின்றது வெங்கத்தூர், திருவள்ளூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது. இந்த ஆகாச பைரவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட பைரவரை வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். இப்பொழுது நாம் வெங்கத்தூர் ஆகாச பைரவரை தொடர்ந்து தரிசிப்போம், வாருங்கள். இன்றைக்கு அஷ்டமி திதி அமைந்திருக்கின்ற காரணத்தால் பைரவர் வழிபாடு நம்முடைய கஷ்டத்தை போக்கும், நன்மையை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் திருவள்ளூருக்கு அருகில் மணவாள நகர், அதற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது வெங்கத்தூர். அந்த வெங்கத்தூரில் அருள்வாளிக்கக்கூடிய ஆகாச பைரவர் ஆலயத்தை இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம் அன்பர்களே. இந்த பைரவர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தினசரி இந்த பைரவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் மாலை 4 மணியில் இருந்து 6 மணி வரையில் தரிசிக்கலாம். இதை போன்ற அஷ்டமி போன்ற நாட்களில் மாலை 4 மணியில் இருந்து 8 மணி வரையில் இந்த பைரவரை தரிசிக்க முடியும். இந்த பைரவர் ஆலயத்திலே வந்து அந்த பைரவருக்கு என்று இருக்கக்கூடிய வழிபாடுகளை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும், நன்மைகள் ஏற்படும் என்று இங்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பைரவருக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பு வழிபாடு என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப எளிதான வழிபாடு தான். எப்படி என்று சொன்னால் ஒரு சிறிய சிகப்பு துணியை எடுத்து அதில் ஒரு 7-8 மிளகை போட்டு அந்த மிளகை ஒரு முடிச்சாக கட்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே அந்த அகல் விளக்கை எடுத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு அந்த முடிச்சை, அந்த மிளகு முடிச்சு இருக்கின்றதல்லவா, அதனை போட்டு நாம் பைரவருக்கு எதிரில் விளக்கு ஏற்றி வைத்தோம் என்று சொன்னால் அந்த மிளகு முடிச்சில் இருக்கக்கூடிய மிளகு எப்படி வெடித்து சிதறுகின்றதோ அதை போல நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் வெடித்து சிதறி ஓடிவிடும் என்பது ஒரு ஆழமான அற்புதமான நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த பூசணிக்காய்க்கு எடுத்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய சோற்று பகுதியை நீக்கிவிட்டு அதில் பெரிய திரியை போட்டு நல்லெண்ணெயை விட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். இது சகல விதமான திருஷ்டி தோஷங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறையாக அமைந்திருக்கின்றது பைரவர் வழிபாட்டில். சில சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான பரிகாரங்களை பல்வேறு விதமான தெய்வங்களுக்கு செய்திருப்போம். ஆனால் எந்த விதமான ஒரு நிவர்த்தியும் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இருக்கவே இருக்கின்றது பைரவர் வழிபாடு. இந்த பைரவர் வழிபாட்டில் நாம் மனமுருகி ஈடுபட்டு பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறுகின்றது. இப்படி வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவர். இவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம் வெங்கத்தூர் எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் திருவள்ளூருக்கு அருகில் மணவாள நகர், அதில் அருகில் அமைந்திருக்கக்கூடியது. இங்கு அருள்பாலிக்கக்கூடிய ஆகாச பைரவர் அற்புத வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். இந்த ஆகாச பைரவருடைய அருளாலும் அஷ்ட பைரவர்களுடைய அருளாலும் நம்முடைய நேயர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.